ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் எங்கள் சித்திக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி ஏன் சித்தி இவ்வளோ அவசரமாக மாப்பிள்ளை பார்க்குறதுக்கான அவசியம் என்ன இருக்குது அக்காவுக்கு அப்படின்னோடனே, உனக்கு புரியாதுடி, நான் சொல்கிறது விஷயங்கள் உனக்கு புரியாது, ஏன் இப்படி சொல்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நம்ம ஒரு சில விஷயங்களில் அவங்களெல்லாம் நல்ல விதமாக தான் நினைக்கிறோம். ஆனால் அவங்களாம் அப்படி நினைக்கிறது கிடையாது. உனக்கு சொன்ன விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியுதா புரியலை அப்படின்னோடனே, புரியுது சித்தி, ஏன் அப்படி அக்கா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னோடனே, உங்கள் அக்கா காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு யாரையோ ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருக்கா. அன்றைக்கி பீச்சில் உங்கள் மாமா பார்த்துருக்காரு. பார்த்துட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். பையனை பற்றியும் யார் என்னென்னு அவர் விசாரிச்சிருக்காரு. அந்த பையன் அந்த அளவுக்கு ஒரு டீ கடையில் தான் வேலை பார்க்குறானா. அந்த அளவுக்கு ஒரு வேலையெல்லாம் கிடையாது அந்த பையனுக்கு. காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது. அதில் இருக்கிற பையன்லாம் சரிப்பட்டு வருமா? நல்லா யோசிச்சு பாரு. ஒரு நல்ல படிக்கிற பையனாக இருந்தாலும் ஒரு ஃபேமிலியும் சரியில்லாத ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா சொல்கிறாரு. உங்கள் அக்கா கிட்டே நான் இப்போ சொன்னேன்னா, அவள் காதல் இதில் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாள். ஏன்னா அந்த படிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றுவா. ஆனால் உண்மையான காரணங்கிறது அது கிடையாது. எல்லாமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் நம்மளால் எந்த விஷயத்த இது பண்ண முடியுதோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு இது பண்ணணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்மளுக்கு இவங்களால் இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா அவங்களால நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் இது கிடைக்குது அப்படின்னா, அந்த விதத்தில் நம்ம கரெக்டாக இருக்கிறோமா என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு சில விஷயங்களில் அவங்களுக்கு எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறப்போ நம்ம அதெல்லாம் இது பண்ண வேண்டியது தான் அப்படின்னோடனே, எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது. உங்களுக்கு எல்லாமே போக போக இந்த சில விஷயங்களில் சரியில்லாத விஷயத்த நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். பார்த்துக்குவோம். பார்த்துக்கிட்டு எதாக இருந்தாலும் முடிவு எடுத்துக்குவோம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதெல்லாம் செய்ய முடியுதோ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான்ப்பா, நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு கரெக்டு தான், புரியுது, புரியாமல் இல்லை. ஆனால் நான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு யாரையும் நம்ம ச சமாளிக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது. போக போக நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது இது, அதுக்கு அடுத்தது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்ச விஷயங்கள நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சித்தி சொன்னாங்க, இது மாதிரி எல்லாமே எனக்கு புரியுது. எதனால் நீங்கள் இந்த விதத்தில் சரி வரணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி விட்டுட்டேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்கு அடுத்தது நீங்கள் எல்லா விதத்துலேயும் எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கா அப்படிங்கிறது கிடையாது. போக போக நம்மளுக்கு எல்லாமே நீங்கள் முடியாத விஷயங்கள நம்ம பேசி இது பண்ணிக்க வேண்டாம். நம்மளால எல்லாமே இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கையாக இது பண்ணால் தான் முடியும் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. நம்பிக்கையாக ஒரு விஷயத்த பண்ணுறப்போ எல்லாமே நம்மளுக்கு சரியாக கிடைக்கும். சரியாக இல்லாமல் இருக்காது. எல்லாமே கரெக்டாக கிடைக்கும். போக போக நம்மளுக்கு எல்லாமே இதுக்கு மேலே ஒன்றும் சரியில்லாத மாதிரியே தானே ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கம்மா, எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்மளால் இந்த விஷயத்தில் யாருக்கும் எதுக்காகவும் சரி பண்ணிக்கவோ, இல்லை அடுத்தடுத்த விஷயத்தில் நோக்கி நம்ம எல்லாத்தையும் இது பண்ணவோ நம்மளுக்கு ச சரியாக வராது. போக போக உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக கிடைக்குதா என்னங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும். நம்மளுக்கு அதுக்கு மேலே எதுவும் செய்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு இதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு நான் எல்லாத்துலேயும் என்னென்ன இது ஹெல்ப் பண்ணணுமோ அதெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஹெல்ப் பண்ணிவிட்டு அதில் என்ன கிடைக்குதோ அதை நம்ம பார்த்துக்குவோம், பண்ணிக்குவோமா. அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பேசிக்க வேண்டாம், பண்ண வேண்டாம். பேசுகிறனால அவங்களாம் நம்மள இது பண்ண போகிறது கிடையாது. ஒரு சில விதத்தில் ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கிறது